மார்க்சியம் என்பது எப்படி டார்வினுடைய பரிணாம தத்துவம் ஒரு விஞ்ஞானமோ, எப்படி ரசாயனத்துறையோ, பௌதிகத்துறையோ, அறிவியல் துறையோ, எல்லா துறைகளிலும், அதை போல இது மனித சமூகத்தினுடைய விஞ்ஞானம் மார்க்சியம். மார்க்சிய வகுப்புகளை நாங்கள் சிறைச்சாலையிலே இந்த தலைப்பிலே நாம் 18 நாள் நடத்தியிருக்கிறோம். மார்க்சியம் என்பது 3 பிரிவுகளாக இருக்கும். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அல்லது வரலாற்று பொருள் முதல்வாதம். 2 டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அல்லது இயங்கியல் பொருள் முதல்வாதம். 3 மூலதனமும். இதில் வரலாற்று பொருள் முதல்வாதத்தில் இந்த பிரபஞ்சம் தோன்றியது, பூமி தோன்றியது, உயிர் தோன்றியது, உயிரினங்கள் தோன்றியது, குரங்கு தோன்றியது, மனிதன் தோன்றியது, இருந்து மனித சமூகம் கடந்து வந்த பாதையை பற்றிய வரலாறு தான் மனிதகுல வரலாறு. இதை நாங்கள் எல்லாம் மாணவர்களாக இருந்தபோது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்று பொருள் முதல்வாதம் அல்லது சரித்திரவியல் பொருள் முதல்வாதம் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு ஆசான் தோழர் பிபி சிந்தன் அவர்தான் சொன்னார், நம்முடைய கட்சி எளிய மக்கள், படிக்காதவர்களுடைய கட்சி, பெரிய வார்த்தைகளை போடாது, வரலாற்று பொருள் முதல்வாதம் என்று சொல்வதற்கு பதிலாக மனிதகுல வரலாறு என்கிற தலைப்பிடுவோம். இயங்கியல் பொருள் முதல்வாதம் என்றாலும் புரியாது. இயங்கியல் என்பதிலே இயங்கியல், தர்க்கவியல், பொருள் முதல்வாதம், முரண்பாடுகள், மார்க்சியத்தினுடைய 3 அடிப்படை விதிகள், 10 துணை விதிகள், இவைகளெல்லாம் அது ஒரு தலைப்பு. மூலதனம், உபரி மதிப்பு, இவை ஒரு பொருள். இவைகளையெல்லாம் படித்தால், கற்றறிந்து உணர்ந்தால் நம்மால் மாற்று கட்சிகளிலே இருப்பவர்களை, நடுநிலையாளர்களை, ஏதுமற்ற அப்பாவிகளை எல்லாம் நாம் பேசி இந்த தத்துவத்தின்பால் ஈர்த்து கொண்டு வந்துவிட முடியும். அது தெரியாததால் தான் நம்முடைய கட்சி வளராமலேயே இருக்கு. இது தத்துவத்தை ரீதியாக புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி உறுப்பினர் ஒரு நபரை குறிவைத்து 1 வருட காலம் அவரோடு பழகி பேசி ஒருவரை உன்னால் கட்சிக்கு கொண்டு வர முடிந்திருக்கிறதா? அப்படின்னா 10 பேர் கொண்ட ஒரு கிளை ஆளுக்கு ஒரு சொன்னா அடுத்த வருஷம் அது 20 பேர் கொண்டதாகும், அடுத்த வருஷம் 40 பேர் கொண்டதாக மாறும், 40 80 ஆகும், 80 160 ஆகும், மல்டிபிள் ஆகும். இந்த அடிப்படை மார்க்சிய ஞானம் இல்லாத காரணத்தினால் 10 பேர் இந்த கிளை 5 பேரா 6 பேரா போறான், 4 பேரா போறான், 3 பேரா போறான். ஏன்னா இவன் பேசுறது அறிவார்ந்த முறைகளில் பிற அரசியல் கருத்தோட்டம் கொண்டவர்களை எல்லாம் ஈர்த்து கொண்டு வருவதில்லை. உங்கள்கிட்ட சரக்கு இருந்தால் தானே பேசுவேன், பேசினா தானே 4 பேரை இழுக்க முடியும். நாங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கிற போது பந்தயம் போடுவோம், தெருவில் நின்று ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு. செப்பு வித்தைக்காரன் கூடுறாங்களா, பாம்புக்கு திரிக்கு ஜனவர போறா பெரிய கூட்டத்தை கூட்டிடுவோம், உடனே சென்னையை விட மாட்டோம். அப்படி நாங்கள் பேசுவோம். இந்த புக்கில் இதை எப்படின்னா, நான் கொஞ்ச நேரம் போற வரவனெல்லாம் பேசி இழுத்து பேசி இந்த கதையை சொல்லி ஒரு பாட்டை பாடி அதை பாடி இதை பாடி ஒரு கூட்டத்தை என்னால் சேர்த்துட முடியும். ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா வேறும் தெரியும். அது தெரியாதவங்களுக்கு நாடு மனப்பான்மையிலேயே அல்லது கண்மூடித்தனமாக வைவான். இப்போ டிஎம்கே இருக்க, ஏடிஎம்கே இருக்க, கட்சி இருக்க, அவருடைய திட்டி அவரை எதிரியாக்கணும்.
நான் சாதாரண ஆளா இருப்பேன். உன்ட்டு இருக்க வேண்டிய உன்ட்ட வரணும்னு நினைச்சே கூட எனக்கு வருவேன். போதும் இந்த கட்சியில இருந்து திமுகவில் அதிமுகவில் வந்து அடிக்க விட மாட்டான், வரவிட மாட்டான். நான் அடி நான் அடிச்சவன அதுலயே ஆணி அடிச்சு நிப்பாட்டி. ஏன் அப்படின்னா இவனுக்கு சரக்கு இல்லை. அவன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவனை எப்படி இருக்கணுங்கிற அறிவு இல்லாத காரணத்தினால் எவனும் அதை யோசிச்சு பார்க்கறது இல்லை. நான் என்ன பக்கத்தில் உதயம் கம்யூனிஸ்ட் ஆகுது இல்லை இல்லையா? அறுபத்தான பேசியை நீ மாற்றிருப்பான். நானே படிச்சு தான் நான் மாறியிருப்பேன். அப்படியே மாத்திர முயற்சியில உனக்கு வரலன்னா உனக்கு சரக்கு இல்லை. என்னத்த பேசுவேன்? மற்ற கட்சிக்காரன வைய தெரியும், பேச தெரியும். நம்முடைய வர்க்கத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் முதலாளித்துவ கட்சிகளுக்கு பின்னாலே இருப்பவர்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீ ஊருக்கு 3 பேர் இருந்துகிட்டு புரட்சியை பண்ணிக்குவியா அப்படின்னா மார்க்சியம் என்பது தெரியாமல் மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருப்பது நீடிப்பது என்பது தண்டம். உனக்கும் பிரயோஜனம் இல்லை, கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊருக்கும் பிரயோஜனம் இல்லாம மெம்பர்னு சொல்லிக்குவேன். வெறும் நம்பராகத்தான் நண்பர். ஆகவேதான் மார்க்சியம் கற்க வேண்டும் என்றால் அதனுடைய முதல் பாடம் மனித குல வரலாறு. இந்த பெயரை எங்களுடைய ஆசான் தொடர் பிபி சுந்தரம் தான் எளிமைப்படுத்தி வரலாற்றியல் பொருள்முதல்வாதத்தை மனிதகுல வரலாறு என்று மாற்றியது. கூறுகிறது. அப்படின்னா இப்ப நம்ம பேச போறதெல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லிட்டு இருப்பாங்களா? அவங்க சப்ஜெக்ட் இதெல்லாம் வரும். வந்தாலும் நாம சொல்ற மாதிரி மார்க்ஸ் சொல்ற மாதிரி சொல்லித்தர மாட்டான். அதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை. அப்ப அதனுடைய முதல் பகுதி என்பது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, கிரகங்கள் எப்படி தோன்றியது, இந்த பூமியும் பூமியில் உயிர்களும் உயிரினங்களும் எப்படி தோன்றியது என்று அவர் சமூக அடுக்குகளை பற்றி சொல்றார். எப்படி சமூகம் மாறியது, எப்படி சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளடக்கம். இந்த உலகம் தோன்றியதை பற்றி, பிரபஞ்சம் தோன்றியதை பற்றி சிந்திக்கும் ஆற்றல் இல்லாத ஆதி மனிதர்கள், காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு என்ன கருத்து இருந்தது? ஒரு சாரார் எல்லாம் கடவுளின் படைப்பு என்று சொல்லி சொன்னார்கள். இன்னொரு சாரார் இல்லை இல்லை, இதெல்லாம் இயற்கையின் பரிணாமத்திலே தோன்றியவை என்று சொன்னார்கள். அது கடைசியில் கடவுள் உண்டா இல்லையா என்ற போராட்டத்திலே போய் முடிந்தது. இருந்தாலும் மனிதர்கள் காலங்காலமாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்து வைத்தார்கள். உதாரணமாக எகிப்தியர்கள் இந்த உலகம் 5 பெரிய தூண்களின் மீது நிற்கிறது என்கிறார்கள். கிரேக்கர்கள் அட்லஸ் என்கிற மாவீரன் இந்த பூமியை தன் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறான் என்கிறார்கள். ஜப்பானியர்களோ ஒரு பெரிய சிலந்தி பூச்சி இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். ரஷ்யர்கள் ஒரு நாய்தான் இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறார்கள். நம்முடைய இந்தியர்கள் உபனிஷத்துக்கள் சொல்லுது. பிரகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா,
பிரம்மா தவம் செய்து கொண்டிருந்தான். அப்போது சரமா என்கிற ஒரு பெண் வந்து நாட்டியமாடி பிரம்மாவை மயக்குகிறாள். பிரம்மனும் சரமாவும் கூடுகிறார்கள். அவர்கள் என்னென்ன வடிவம் கொண்டு கூடினார்களோ அத்தனையும் இந்த பூமியிலே பிறந்தது. புல்லாய் கூடினார், புல்லாய் பிறந்தார்கள். எத்தனை விதமான தாவரங்கள் இருக்கோ அப்படி பிறந்தார்கள், எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கோ அப்படி கூடினார்கள் பிறந்தார்கள் என்று அப்படி ஒரு புரட்டு கதை உபனிஷத்திலே நம்ப முடியாத ஒரு புரட்டு கதை. அதே மாதிரி மதங்கள் பைபிள் படைப்பு பற்றி விரிவாக சொல்லுது. எங்கும் நிறைந்த இருளை போக்க தேவன் முதல் நாள் வெளிச்சத்தை படைத்தார். இரண்டாம் நாள் வானத்தையும் நிலத்தையும் கடலையும் படைத்தார். மூன்றாம் நாள் செடிகொடிகளை படைத்தார். நான்காம் நாள் மீன்களையும் பறவைகளையும் படைத்தார். ஐந்தாம் நாள் மற்ற எல்லா உயிரினங்களையும் படைத்தார். ஆறாம் நாள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஏழாம் நாள் தேவன் ஓய்வெடுக்கிறார். இஸ்லாம் சொல்லுது அல்லாஹ் ஒருவரே இந்த உலகை படைத்தார். எல்லாம் இறைவன் கையில். நம்முடைய பிராமணிய இந்து மதம் கடவுள்களையே வேலை பிரிவுகளை செஞ்சு வச்சான். அந்த காலத்தில் படைப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள். படைப்பு கடவுள் பிரம்மா, காப்பு கடவுள் மகாவிஷ்ணு, அழிப்பு கடவுள் சிவன். இப்படி மதங்கள் அவர்களுடைய பார்வையில் சொன்னார். ஆதி மனிதர்களால், அறிவு வளர்ச்சியடையாத ஆதி மனிதர்களால் எல்லாவற்றையும் கற்பனை மட்டுமே செய்ய முடிந்தது. அறிவியல் பார்வை அவர்களுக்கு கிடையாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் அந்த காலத்திலே கிடையாது. அதனால் எல்லாவற்றையும் மந்திர தந்திரங்களாகவே அவர்கள் பார்த்தார். அதனால்தான் அந்த ஆதி கதைகள் எல்லாம், மனிதனின் புறநெடுங்கால கதைகள் எல்லாம் மந்திர தந்திர மகேந்திர ஜால கதைகளாக இருக்கும். நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் அந்த மந்திர தந்திரங்களோடு இருக்கும், மாயாவாதங்களோடு இருக்கும். ஆதி மனிதர்கள் வானத்திலே பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கான கருவி கிடையாது. ஆனால் கற்பனை செய்தார்கள். அராபியர்கள் மாய கம்பளத்தை கண்டுபிடித்தார்கள். நம்முடைய இந்தியர்கள் மாய குதிரைகளை கண்டுபிடித்தார்கள். அரபு கதைகளில் அந்த மாய கம்பளத்தை விரித்து, என் மாய கம்பளமே கன்னித்தீவுக்கு பறந்து போய் என்றால் அது பறந்து போகும். அவளை தூக்கிக் கொண்டு திரும்ப நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டால் மாய கம்பளம் திரும்ப பறந்து போகும். அதே மாதிரி நம்முடைய மாய குதிரைகள், மாய செருப்புகள் எல்லாத்தையும் நம்மால் உருவாக்கணும். மயிலாசுரத்தை உருவாக்கினார்கள். புஷ்பக விமானங்களை புராணங்களிலே எழுதி வைத்தார்கள். 12 பட்சிகளை சிரித்தார்கள். வானத்திலே பறக்க வேண்டும் என்கிற ஆசை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித முயற்சியில் விமானத்தை கண்டுபிடித்த மனுஷன். ஆரம்ப கால மனிதர்கள் வில்லும் அம்பும் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் அஸ்திரங்களை பற்றி கற்பனை செய்தோம். வில்லிலே ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டால் அல்லது பாஸ்கராஸ்திரத்தை விட்டால், நாகாஸ்திரத்தை விட்டால், பூரா காட்டிட்டு இருக்கிறாங்க பிராணங்களை பூரா டிவியில்.
உண்மையில் அப்படிப்பட்ட அஸ்திரங்கள் இருந்ததா என்றால் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித முயற்சியில் ஏவுகணைகளை, ராக்கெட்டுகளை மனிதன் கண்டுபிடித்தாங்க. உலகை சர்வநாசம் செய்துவிடும் ஆற்றலுள்ள குண்டுகளை தயார் பண்ணலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவால் வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும். அமெரிக்க நாசா விஞ்ஞானிகள் சொன்னார்கள், அமெரிக்கர்களாகிய நாங்கள் நினைத்தால் இந்த பூமியை 7 நிமிட நேரத்தில் சாம்பலாக்கி விடுவோம் என்று சொல்கிறோம். பதிலுக்கு சோவியத் செச்சேனியனுடைய தளபதி சொன்னான், ஓ, அமெரிக்கா எங்களை விட வளர்ந்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இல்லையா, நாங்கள் நினைத்தால் இந்த பூமியை 3 நிமிட நேரத்திலே அழித்து விடுவோம், சாம்பலாக்கிடுவோம் சொல்லுவோம். வாய்ப்பற்றிட்டோம். இப்ப சின்னஞ்சிறிய வடகொரியா அமெரிக்காவால் உலகத்திலே இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு பட்டினி போடப்பட்டிருக்கக்கூடிய நாட்டுக்காரன் வடகொரியா, கம்யூனிஸ்ட் நாடு. கண்டவிட்டு கட்டமாய் ஏவுகணைகளில் அணுகுண்டுகளையும் ஹைட்ரஜன் குண்டுகளையும் பொருத்தி வைத்துக் கொண்டு ஈராக்கை போல, லிபியாவை போல, மற்ற நாடுகளை போல எங்களை நினைத்து விடாதே, நீங்கள் மீது நீ தாக்குதல் கொடுக்க நினைத்தால் எங்களுடைய ஏவுகணைகள் வீசப்படுகிற குண்டுகள் உங்கள் அமெரிக்க நகரங்கள் எல்லாம் தீப்பற்றி எரியும், அழியும். அறிவியல் வளர்ச்சி. ஒரு காலத்திய கற்பனையிலே இருந்த அஸ்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏவுகணைகளாக நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆதி மனிதர்கள் இந்த பூமியிலே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நினைத்த மாத்திரத்திலே பார்த்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு மாய கண்ணாடி வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மந்திரவாதி படங்களை நீங்க பார்த்ததுல எல்லாம் தெரியும். இப்ப என்னவா வர்றதில்லை, பூரா பாரி பாட்டராக்கிட்டான். நம்ம வெட்டராச்சாரியாக்களையும் நம்ம ஆளுகளையும் காணும். மந்திரவாதி வந்து என் மாய கண்ணாடியே ராஜகுமாரி எங்கே இருக்கிறாள் சொல் அப்படின்னா சீமாவை பார்த்துட்டு காட்டுவாங்க ராஜகுமாரி. உண்மையில் அப்படிப்பட்ட மாய கண்ணாடிகள் இருந்ததா என்றால் இல்லை. வேண்டும் என்று ஆசைப்பட்டான், மனிதன் கற்பனை செய்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித முயற்சி தொலைக்காட்சி பெட்டியை உருவாக்குவது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய மூதாதையர்கள் விரும்பிய மாதிரி இப்போது இவன் உட்கார்ந்த இடத்திலே இருந்து ரிமோட்டை கட்டிக்கொண்டு ஷார்ஜாவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட்டை பார்க்கிறான். அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே பற்றிய இந்த தீயை பார்க்கிறான், எல்லாம் பார்க்கிறான். ஆதி மனிதர்கள் தங்களுக்கு ஏற்பட போகிற அபாயங்களை பற்றி எச்சரிப்பதற்கு வானத்திலே இருந்து யாராவது ஒரு தேவதூதன் வந்து அசரீதியாக ஒலிக்கணும் சொல்லி பற்றி சொல்லிச்சிருப்பான். யாராவது உங்க தாத்தாக்களை கேட்பாங்க, பற்றி சொல்லிடுச்சு. ஏன்னா அது வாரம் வந்து அதை பற்றி சொல்லணும். அதே ஒரு தாவத்து வந்து ஜாதக கதைகளை நீங்க படித்து பாருங்க. ராஜகுமார் குதிரை மீதேறி கோட்டை வாசலை தாண்டி வேட்டைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்போது வானத்திலே இருந்து ஒரு அசரீதி ஒலித்தது. ராஜகுமாரனே நெல், இன்றைக்கு பின் திசைக்கு வேட்டைக்கு போகாது, பெரும் புயலும் மழையும் வரப்போகிறது, தென் திசைக்கு போய் என்று அசரீதி சொன்னது. ராஜகுமாரன் குதிரையில் தென் திசையை நோக்கி திரும்பினான். உண்மையில் அப்படிப்பட்ட அசரீதி இருந்ததா ஒலித்ததா என்றால் இல்லை. மனிதன் வேண்டும் என்று விரும்பினான், ஆசைப்பட்டான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மார்கோனி என்கிற விஞ்ஞானி ரேடியோவை கண்டோம். அவங்க அப்பா ஒரு பாரதியார். ரேடியோ சத்தம் வெளியே வந்த உடனே பாரதியார் அழைத்திட்டார், சுவாமி நடாக்கீரன். அவங்க
அப்பா நானும் குழந்தைய பார்க்கிறேன், நீங்க மண்டி ஓட்டு பரமண்டலத்தில் இருக்கும் எங்களுக்கு தாவே இருக்கிற நீ இங்க இருந்து போனா அவருக்கு கேட்குமா? இப்ப நான் ரேடியோ போயிட்டு விட்டுட்டு பார்த்தியா, நீ உன் பிதாவிட்ட நீ நேரடியா பேசணும். மறுபடி சொன்னா அப்பா உங்க அப்பா பாத்தீங்க எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, அறிவியல் கண்டுபிடிப்பு. ஒரு காலத்திய கற்பனை யதார்த்தமாக மாறி ஆதி மனிதர்கள் மந்திர குள்ளர்களை பற்றி கற்பனை செய்தான். நான் ஏவுகிற வேலையை செய்கிற பணியாட்களை போனர். அவர்கள் பரவடைக்கு நீங்கும் உள்ளவர்கள் பூமந்திரக்காடி என்னுடைய எதிரியின் இந்த அரண்மனையை இடித்து தவிர்க்க முடியாது. அடுத்த கிழமை தவிர்க்க முடியாது. அதே இடத்தில் அழகு வாய்ந்த ஒரு மயில் மாளிகையை எனக்கு கட்டு கட்டு உண்மையிடம் அப்படிப்பட்ட மந்திர குள்ளர்கள் இருந்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் கற்பனை செய்கிற காலத்தில் இதே மனிதர்கள் புகைகளையும் மரம் பொந்துகளையும் வாழ்ந்திருக்கலாம். அற்புதப்படலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித முயற்சியில் ரோபோக்கள் வந்தாச்சு. இப்போ ஹோட்டல் செல்வராக மாறிடுச்சு. ஜப்பான்ல நட்சத்திர ரோபோ 20வது மாடியில் உட்கார்ந்து இருக்கும். கடல்ல ரிப்பேர் ஆகி நீங்கக்கூடிய கப்பலை தகவல் மெசேஜ் வந்தவுடனே கீழே கோயிலுக்குள்ள போய் கப்பலை ரிப்பேரை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டு திரும்ப வந்து 20வது மாடிக்கு போய் உட்கார்ந்து ஒரு காலத்திய மந்திர குள்ளர்கள் ரோபோக்கள் அது வந்து மனிதனுடைய வேலையை பறிக்கணும்னு சொல்றான். ஹோட்டல் தலைவரே வேணாம், பஞ்சாலையில இடம் விட்டதுக்கு மனிதனே வேண்டாம், எல்லாம் ரொம்ப பார்த்துட்டு அப்படிதான் முடியும். மனிதனுக்கு அவனுக்கு அவனே உருவாக்கணும். குழந்தை இல்லாவிட்டால் அது பிரம்மா அவனுக்கு இது 7 ஜென்மத்திற்கு சொல்றாங்க. அரச மரத்தை சொத்து இல்ல கோயில் கோயிலா போ, இல்லை குழந்தை இல்லாததற்கு ஆணிடமோ பெண்ணிடமோ ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அதை மருத்துவத்தால் தீர்க்க முடியும் என்றுதான் கொண்டு வந்தான். சோதனை குழாய் குழந்தைகள் வந்து அதை விட அட்வான்ஸ் எங்க போயிட்டான். எந்த உயிரினத்தின் செவியிலே இருந்தும் புதிய உயிர் அணுக்களை உருவாக்கி உயிரை படைக்க முடியும் தானே. கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சான், குதிரை குட்டியை கண்டுபிடிச்சான், என்னவோ கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் குளோனிங்ல மனுஷனை மட்டும் உருவாக்கிறார்கள் ஞானிகளுக்கு. தெரியுமா, அதிகாரம் படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் அயோக்கியர்களையும் திருடர்களையும் கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் குளோனிங் செய்து உருவாக்கினான். அவர்கள் ரத்தத்திலே இருந்து சிலர் மனிதனை குளோனிங் செய்வதற்கு தடை நீக்க வேண்டும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் முயற்சி செய்வாங்க. என்ன பார்க்கணும், அதுதான் கால்மார்க்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆதி மனிதர்கள் தங்கள் வாழ்வோடு கட்டுக்கதைகளை உருவாக்கினார்கள். கற்பனையான கட்டுக்கதைகளை உருவாக்கினார்கள். இந்த கட்டுக்கதைகளிலே இருந்து, இந்த விதையிலே இருந்து ஒரு செடி முளைத்து 2 கிளைகளாக வந்தது. ஒரு கிளை மதமாக மாறியது, இன்னொரு கிளை அறிவியலாக விஞ்ஞானமாக மாறியது.
ரெண்டும் ஒரே விதையிலிருந்து தோன்றியது மார்க்ஸ். நேற்று மய பெண்ணாடி இன்னைக்கு டீம். மய பெண்ணாடி மற்றதெல்லாம் வந்து மதம் சார்ந்ததாக போயிடுச்சு. கிரகத்துக்கு ராக்கெட் ஐயாவும் நம்ம மாறும் மோடி போய் அதை சுவிட்சப்போ ஆன் பண்ணிட்டு சொன்னாரு. இந்த ராக்கெட் எல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே அர்ஜுனனுடைய வில்லிலே, ராமனுடைய வில்லிலே எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம். அம்பானி அகமதாபாத்தில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரி யூனிட் ஆஸ்பத்திரியை கட்டினான். ஆசியாவிலே மிகப்பெரியது. அந்த ஆஸ்பத்திரியை திறக்கிறதுக்கு ஒரு போனார். மோடி என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு புதுசு இல்ல. அந்த காலத்திலேயே பிள்ளையாருக்கு விநாயகருக்கு அவர் கலையை கண்டுபிடிக்க முடியல. சற்று ஒரு யானத்திலையை வெட்டி ஒட்டிட்டா பார்த்தோம். அந்த காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம நாட்டில் தான் இருந்தது. இப்போ மனிதர்களை ஒரு 10,000 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து போறான் சிந்தனை. விஞ்ஞானத்தில இருந்து விஞ்ஞானம் பிறந்ததுனா விஞ்ஞானத்தையே திரும்ப அஞ்ஞானத்துக்கு கொண்டு போறாங்க. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெண்கள் தலையை வச்சு போட்டு பேயாடுவாங்க. நீ எல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க. பெரிய பெரிய போராட்டிகள் வந்து உடுக்கடிச்சு பாடி கை விளக்குவான். எப்போ எலக்ட்ரிசிட்டி வந்ததோ, தெருவிளக்கு வந்ததோ, இரவு நேரங்களில் பெண்கள் பயம் இல்லாமல் நடமாட முடிஞ்சதோ அதோட பேய் ஏற்படும். உங்க காலத்துல நீங்க எல்லாம் பேடி பார்த்து முட்டு வைக்கலாம். நாங்க பார்த்தோம், பார்க்க வேண்டும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் 60 பேய்கள் போயிட்டு, இருள் பேய்கள், அஞ்ஞான பேய்கள். அப்பனா எங்க கிராமத்துல பேய்கள் வெட்டுறதுக்கு குழந்தைங்க கூப்பிடுறதுக்கு வில்வண்டி கட்டி போகும். வில்வண்டி கட்டி போய் அவனை பெரிய ராஜ மரியாதையோட வரணும். அதே ஆளுக நான் ஆரம்ப பள்ளியில பார்த்தா, அதே ஆளுக நான் காலேஜில் படிக்க போன போது கரண்ட் வந்துச்சா, அதே ஆளுக்கு இந்த விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல உருக்கடிக்கு 4 நாள் 8 நாள் விஷயம் எடுத்துருக்கலாம். இடைவெளியில வில்லுவண்டி போடாங்க. அப்படி விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விஞ்ஞானம், விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் அறிவியல் விடைகிறது. அப்படித்தான் உலகின் தோற்றம் குறித்து விடைகிறது. இத்தனை பிறப்பிக்கு சாதனைகள் வந்தாச்சு. ஏராளமான கும்பல பிள்ளைகளை நம்ம வீடுல செவ்வாய் சட்டம் சொல்லி கட்டி கொடுக்க மாட்டாம கிடக்கு. ராக்கெட் செவ்வாய்க்கு அந்த சிட்டி படம் எடுத்து அனுப்பிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ஏஜென்சி செவ்வாய்க்கு ஒரு ட்ரிப் புக் பண்ணிட்டு இருக்கான். $3 பில்லியன். நம்மால் பூரா செவ்வாய் சட்டத்தில் அடைகிறோம். நம்ம தோழத்தை செவ்வாய் சட்டத்தை வச்சு ஜாதகத்தை வச்சுக்கிட்டே கிட்ட செய்து போறதுனால இதெல்லாம் விட்டா கொண்டாந்து வாங்கி தெரிஞ்ச $100 மாற்றி எழுதி கொடுத்த போயிட்டு என்ன கிடைக்காது. வேதமா அப்படி 100 நினைச்சிருக்கேன். கோக்குமா கல்யாணம் நீங்க அப்போ இவ்வளவு பெருமிக்க தகுந்த சாதனைகள் இருந்தாலும் இன்னும் மக்களிடம் மூட நம்பிக்கைகளும் தொன்மை பிடிவாதங்களும் போக மறுத்து பெரிய அட்டாமிக் எனர்ஜியை ராக்கெட்டை விடுறாங்க. எல்லாம்
உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, சந்திரயான் செவ்வாய் கிரகத்துக்கு இறங்கினாங்க. இது 2 மாடலையும் அதே மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு திருப்பதி வெங்கடாஜபதி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி அது போலதான் வெங்கடாஜபதி யாராவது பெட்ரோல் போட்டு விடுறாரு. இந்த நாடு உருப்படுமா? யாரு மகத்தான சாதனை குறித்த விஞ்ஞானிகள் மழைக்குள்ள இது அணுகுலைகள் எப்படி எவ்வளவு பெரிய சாதனை, ஜாமராணி கொளுத்தி எல்லா புண்ணிய புரஸ்காரங்கள் படித்து அனுப்பலாம் தொடக்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மூட நம்பிக்கையாளர்களுக்கும் அறிவியல் ஞானிகளுக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஞானிகளும் விஞ்ஞானிகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பூமி உருண்டை என்று கண்டுபிடிச்சாங்க கல்வி. அவனை கைது செய்து வீட்டில் சிறையை அடைத்து அவனுடைய 2 கண்களுடைய பாதையை படித்து அவன் எண்ணிய காலத்திலே படிக்க முடியாமல், டெலிஸ்கோப்பிலே பார்க்க முடியாமல் தன்னுடைய மகளிடத்திலே அவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சொல்லி மகள் எழுதித்தான் இந்த உலகத்துக்கு உண்மைக்கிறது கல்வி. இந்த பூமி உருண்டை மட்டுமல்ல, இந்த தன்னைத்தானே சுற்றுவது மட்டுமல்ல, அது சூரியனை சுற்றி வலம் வருகிறது. அதற்கு 365 நாள் ஆகுது. தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சான் என்கிற விஞ்ஞானம். பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறான். இவர்கள் பூமி உருளை என்கிறார்கள். பைபிள் வாயை போல பூமி விரும்பி கிடக்கிறது என்று சொல்கிறது. பைபிளுக்கு விரோதமாக பேசுவதால் இவனை உயிரோடு தீ வைத்து எரித்து விடுகிறது என்று சிந்திக்கிறார். விஞ்ஞானம் வளரக்கூடாது என்பதுதான் மதவாதிகளுடைய ரோமாவை எட்டார். கோப்பர்னிக்கஸை சவுக்கால் அடித்தே கொலை செய்தார். நம்முடைய இந்திய மண்ணிலும் கடவுளை மறுத்து பேசிய, விஞ்ஞானம் பேசிய, கொஞ்சம் அறிவியல் பேசிய புத்த ஜெயின புத்த பிக்குகள், சமண குருமார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். புத்த மடாலயங்களும் புத்தர்களுடைய பல்கலைக்கழகங்களும் இடித்து நொறுக்கப்பட்டது. நடந்த பல்கலைக்கழகம் 4 முறை தீ வைத்து கொடுக்கப்பட்டது. விக்கிரமசிலா அடியோடு இடித்து தகர்க்கப்பட்டது. உலகின் பல நாடுகளிலே இருந்து அந்த நடந்த பல்கலைக்கழகத்திலே வந்து படித்தார்கள். புத்த ஞானிகள் பயிற்றுவித்தார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. அந்த இடிந்து போன நலந்தா பல்கலைக்கழகத்தை மீண்டும் இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி ஒன்னே 3/4 மணி நேரம் அதை பற்றி நலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி பேசி அதை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று பேசி வெற்றிகரமாக அந்த சாதனை நிகழ்த்தியவன் நம்முடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி. அதுவானிலிருந்து பல தலைவர்கள் எல்லாரும் வந்து சீதாராம கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து கும்பிட்டுருக்காங்க. நலந்தாவை பற்றி இந்த விவரங்கள்லாம் எங்களுக்கு தெரியல, நீ சொன்ன எல்லாருமே கைதிட்டாங்க. இத்தனை கோடி செலவு பண்ணாலும் நலந்தா மீண்டும் எந்திரிக்கணும். கடவுளை மறுத்தபடி
ரத்தகல்லை தெய்வம் வந்து 4 பக்கம் சாத்தியே முழு திட்டை என்று அழைகிறார். வெளியே நம்பு மனுஷன் நம்பு முத்துக்கல்ல போய் கொண்டு அதை போய் கொண்டாடிட்டு சித்தரிக்கணும். நோய் வந்தால் சாமியை கும்பிட்டா எப்படா தேரும் மருந்து சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லுங்க. இந்த 18 சித்தர்களை பற்றி இந்த 18 சித்தர்களை பற்றி அழகர் வர்ணிக்குள் ஒரு புத்தகம் இருக்கு. 18 சித்தர்கள் யாருன்னு சொல்றாங்கன்னா அதில் சரம் பார்ப்பவன் ஒருவன், அல்ல பட்சி பார்ப்பவன் ஒருவன், தகடு பகர்ப்பவன் ஒருவன், மறுமைக்காரன் ஒருவன், சூரிய முதல் மாயம் செய்யும் மாரணக்காரர் சிலது, மந்திரக்காரர் சிலது, தந்திரக்காரர் சிலது, பந்தபிடி தீர்த்திலும் மருத்துவர்கள் சிலர் என்றும். எல்லாருமே மருத்துவர்கள் தான். அவனை கூட இப்படி புத்தராட கதைகளா சொல்லி 18 சித்தர்களையும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் மலையில தான் வெட்டி கொண்டாங்க. தலையை வெட்டி இந்த தலையை வெட்டினவங்க கூட நம்ம கற்பனைங்க 18ஆம் படி கருப்பும் வாங்கி வெட்ட சொன்னவன் யாரான்னு சொன்னா கோயிலினுடைய பட்ட அர்ச்சகர் சாமியை கனவுல வந்து சொல்லிச்சு இவனை போல லாப சன்னியாசி இவனை போல கொல்ல சொல்லிடுச்சின்னு சொல்லி அவங்க தான் அந்த உத்தரவு போட்டாங்க. கற்பனையை வெட்டிச்சாங்க நம்ம கற்பனை. இந்த 18 சித்தர்களை படுகொலை செய்ததற்கு பிறகுதான் மதமும் கடவுளும் நம்ம கடவுளும் நிம்மதியாக இருக்க முடிந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் எல்லா கோயில்களையும் 18 படி வச்சு கட்டுவாங்க. அப்படி அழித்தார். இந்திய சமூகத்திலும் உலகத்திலும் நம்முடைய தமிழ் மண்ணிலும் இந்த ஏராளமான படுகொலை கிடைக்கும். அறிவியல் பேசியவர்கள் அஞ்ஞானிகளில் கிபி சிதைக்கப்பட்டார். அப்படிதான் இந்த உலகம் தோன்றியதை பற்றி விஞ்ஞானிகள் பல ஆய்வுகள் செய்து